ஓகே கைஸ், another interesting வீடியோ. ஓகே கைஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பெஸ்ட் இந்தியாஸ் விக்டரி இன் ஐசிசி T20 வேர்ல்ட் கப் அதுதான் பார்க்க போறோம். இந்தியாவோட பெஸ்ட் வின்ஸ், அதாவது இந்தியா வின் பண்ண பெஸ்ட் மேட்ச் ஐசிசி T20 வேர்ல்ட் கப்ல உள்ள மேட்சை மட்டும் இதுல ரேங்க் பண்ண போறோம் 10ல இருந்து 1 வரை. இந்த கேட்டகரியில அந்த மேட்ச் இருக்கிறோம்னா அதுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா இந்தியா வின் பண்ண மேட்ச் மட்டும்தான் இருக்க போகுது. இந்தியாவோட பெஸ்ட் மேட்ச் இருக்க போகுது. கீழ இருந்து போவோம், நம்ம லெஸ் த்ரில்லர்ல இருந்து ஹை த்ரில்லர் ஹை பேஸ் மேட்சுக்கு போறோம். புரியுதா? எனக்கு தெரிஞ்சதுல இந்த டாப் 10ல இருக்கிறது தான் என்ன பொறுத்தவரை பெஸ்ட் மேட்ச். உங்களுக்கு வேற ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. இல்ல அந்த ஆர்டர் வந்து தப்பா இருக்கு அப்படின்னா, இல்ல ப்ரோ இதுதான் ரேங்க் 1 வரணும், இதுதான் ரேங்க் 5th வரணும், இதுதான் ரேங்க் 10th வரணும், இதை வெளியே போட்டுருங்க, வேற மேட்சை கொண்டு வாங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க, பாக்குறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் டெய்லி இந்த மாதிரி பேங்கர் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன். ஓகே, ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் போடுங்க வீடியோக்கு. ஓகே கைஸ், நம்பர் 10th ரேங்க் நம்பர் 10th என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2010 இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் T20 வேர்ல்ட் கப்ல நடந்தது. அந்த மேட்ச்ல என்ன நடந்திருக்குன்னா பழைய ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புது ஆட்களுக்கு சுத்தமா தெரியாது. சுரேஷ் ரெய்னா T20 வேர்ல்ட் கப் 100 அடிப்பான். ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர் டு டூ இட் அண்ட் ஒன்லி இந்தியன் பிளேயர் டு டூ இட். வேற யாருமே இதுவரை T20 வேர்ல்ட் கப்ல செஞ்சுரி போடல. சுரேஷ் ரெய்னா மட்டும்தான் செஞ்சுரி போட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து 2010ல சவுத் ஆப்பிரிக்காவோட போட்டான். எந்த இடத்துலனா வெஸ்ட் இண்டீஸ்ல வச்சுதான். ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான மேட்ச் தான். செம்மையா ஆடுவார் ரெய்னா. அந்த அவ்வளோ க்ரௌடே இருக்காது, ஆனால் செம்மாட்டி ரெய்னா அந்த மேட்ச் அடிக்காட்டி இந்தியா தோத்துருப்பாங்க. இந்தியா வின் பண்ணதே அந்த ஒரு மேட்ச் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு மேட்சோ ஒரு 2 மேட்ச் தான் அந்த சீசன் வின் பண்ண, அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இல்லை இது ஒன்னா கூட இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை, பார்த்து பல வருஷம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரெய்னா மட்டும் தான் செஞ்சுரி போட்டிருக்கேன் T20 வேர்ல்ட் கப்ல. அந்த மேட்ச் சூப்பராக ஆடுவான் ரெய்னா. அசால்ட்டா செஞ்சுரி அடிப்பான். கிட்ட வந்துருவாங்க சவுத் ஆப்பிரிக்கா, பட் தோத்து போயிடுவாங்க. கடைசி பக்கத்துல வந்து தோத்து போயிடுவாங்க, அடிக்க முடியாம போயிடும். என்ன பொறுத்தவரை இந்த மேட்ச் வந்து ரேங்க் 10ல இருக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா மேலே வேணா கொண்டு போய்க்கோங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இது வந்து மேலே இருக்கலாம் அப்படின்னு வேணா கமெண்ட்ல போடுங்க, நான் பார்க்குறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ரேங்க் 9th என்ன மேட்ச் அப்படின்னா இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா 2012. இது ஒரு நல்ல த்ரில்லர் தான் என்ன பொறுத்தவரை. இது ஏன் வந்து ரொம்ப கீழே போட்டிருக்கேன்னா, இந்த மேட்ச் லேண்டிட்டு இருக்கிறப்போ இந்தியா வந்து அஃபிஷியலி அவுட் ஆஃப் T20 வேர்ல்ட் கப். இந்த மேட்ச் வந்து இந்தியா ஜெயிச்சன்னா ஒரு குறிப்பிட்ட ரன்குள்ள ஜெயிக்கணும். எப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு 30 ரனுக்கு முன்னாடியோ ஒரு 18 ரன்ஸ்க்கு முன்னாடியோ என்னமோ தோக்கடிச்சுட்டா இந்தியா வந்து செமிஃபைனலுக்கு போயிடுவாங்க அப்படின்றது. பட் இந்தியா அது பண்ணலன்னோன்னா அந்த ஹைப் அவ்வளோ போயிட்டு டோட்டலா இந்தியா வந்து பாதியிலே விட்டுட்டாங்க. பட் இதுவும் ஒரு லாஸ்ட் பால் த்ரில்லர் தான். ஒரு பாலுக்கு 2 ரன் எடுக்கணும்னு இருக்கும். லக்ஷ்மிபதி பாலாஜி கடைசி ஓவர்ல பயங்கரமா போட்டுருவாரு. 2 6 வேற போகும், ஒரு விக்கெட்டு போகும், ஒரு 6 ஒரு விக்கெட்டு, ஒரு 6 ஒரு விக்கெட்டு, இந்த மாதிரி தான் இருக்கும் மேட்சே. ஸோ என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு குவாலிஃபை, இது வந்து வெளியே போயிட்டாங்க இந்தியா அஃபிஷியலா. பட் இது ஒரு த்ரில்லர் ஆஃப் த மேட்ச் தான். பட் சேடா இருக்கும் இந்தியா வந்து 2012 வேர்ல்ட் கப் விட்டு வெளியே போறது, T20 வேர்ல்ட் கப் விட்டு வெளியே போறது. பட் இது ஒரு சரியான மேட்ச் தான். நான் 9th போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்பர் 8 எது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா 2014 உள்ளது. இது 2014 இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா. இது ஒரு நல்ல மேட்ச் தான். இந்த மேட்ச்ல ஜெயிச்சா இந்தியா வந்து இது ஒரு செமிஃபைனல் மேட்ச். ஆமா, இது ஒரு செமிஃபைனல் மேட்ச். இது ஜெயிச்சா ஃபைனலுக்கு போகிட்டு ஃபைனல் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இப்போ மேட்ருக்கு வரும். இது ஒரு நல்ல மேட்ச் தான். சவுத் ஆப்பிரிக்கால வந்து டூப்ளெசிலாம் சூப்பராக விளாடுவாங்க. டூப்ளெசி, JP மில்லர் எல்லாருமே நல்லா விளாடுவாங்க. நம்ம பவுலிங்ல வந்து அஸ்வின் 3 விக்கெட் எடுப்பாரு. சூப்பராக பவுலிங் போட்டு எனக்கு அந்த ஃபேப் டூப்ளெசி விக்கெட் பார்க்க செமையா இருக்கும். விக்கெட் எடுப்பாரு. அங்க யார் நம்ம இதுல நல்லா பேட்டிங் பிடிப்பான்னா விராட் கோலி தான். விராட் கோலி இந்த 2014 16 சரி பேய் மாதிரி விளாண்டுட்டு இருந்தான். ரன் மிஷின் தான் கோலி. விராட் கோலி தான் அந்த சீரீஸ்ல வந்து ஹையஸ்ட் ரன் கேட்டர். அது மட்டும் இல்ல, இந்த மேட்சை வந்து சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். அது மட்டும் இல்ல, ரெய்னாவும் நடுவில் வந்து ஒரு மாதிரி குவிக் ஃபயர் ஆடிட்டு போவான். ஒரு 10 பால்ஸ்க்கு என்னமோ 21 என்னமோ அடிச்சுட்டு போவான். எல்லாருக்கும் அந்த ஐகானிக் சீன் தெரியும். டோனி வந்து ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கும்போது ஸ்டொக் வச்சுட்டு வேணும்னு விராட் கோலிக்கு விட்டு கொடுத்துருவாரு. நீ அடிப்பா அப்படின்ற மாதிரி விட்டு கொடுப்பாரு. அது அந்த மேட்ச்ல தான் நடக்கும். பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. டோனி வந்து ஸ்டொக் வச்சுட்டு விராட் கோலிட்ட நீ பாத்துக்கோ, நீ ஃபினிஷ் பண்ணிக்கோ அப்படிம்பாரு. அது அந்த மேட்ச்ல தான் நடக்கும். கோலி வந்து செம அக்ரெஷனா கத்துவான் மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ என்னை பொறுத்தவரை இது ஒரு சூப்பரான மேட்ச். நெக்ஸ்ட் நம்பர் 7th என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2007 இந்தியா vs இங்கிலாந்து. இந்த மேட்சை எவனுமே மறந்துருக்க மாட்டான். மேட்ச் பார்க்காதவன் கூட இந்த மேட்சை பார்த்துருப்பான். இந்த மேட்ச்ல என்ன நடக்கும்னா ஸ்டார்டிங்ல ஷேவாகும் கம்பீரும் ஓப்பனிங் வருவாங்க. 2 பேரும் செம்ம அடிப்பானுங்க. ஷேவாக் 62, கம்பீர் 58 எல்லாம் போட்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்ச நேரம் வந்து பிடிச்சிட்டு டக்குன்னு போவாங்க. அப்போ யுவராஜ்னு ஒருத்தர் வருவாரு. சரியா, யுவராஜ் வருவாரு. ஃபிளின்டாஃப்னு ஒருத்தர் இருப்பான், ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப். ஒன் ஆஃப் த அக்ரெசிவ் ஆல்ரவுண்டர், பயங்கரமான ஆல்ரவுண்டர் தான்.
வந்து வெறும் யுவராஜ்ட்ட வம்புழுப்பான். என்னன்னா உன் ஷார்ட் எல்லாம் பார்க்க ரெடிகுலஸா இருக்கு, அந்த மாதிரி வம்புழுப்பான். உன் ஷார்ட் எல்லாம் பார்க்க இருக்கு, நீ வந்து இந்த மாதிரி ஆடுற அப்படின்ற மாதிரி ஸ்லெட்ஜ் பண்ணுவாங்க யுவராஜ் சிங்க. முடிஞ்சா பிராட் பால்ல அடிச்சு பாரு அப்படின்ற மாதிரி. நம்ம ஸ்டூவர்ட் பிராட் வந்து அப்பதான் ஒரு யங் கன்னு உள்ள வராரு T20 வேர்ல்ட் கப்புக்கு. ஜாலியா முடியெல்லாம் வளர்த்து பொண்ணு மாதிரி வரான். பிளிண்ட் ஆஃப் மேல இருந்து கடுப்பை நம்மால் ஸ்டூவர்ட் பிராட் மேல காமிச்சு ஒரு ஓவர்ல 6 6 போச்சு இந்த மேட்ச்ல. அந்த மேட்ச்ல தான் T20 வேர்ல்ட் கப்ல ஃபர்ஸ்ட் 6 6 போனது. செகண்ட் பிளேயர் டு ஹிட் 6 6 யுவராஜ் சிங் தான். சரியான அடி, மறக்கவே முடியாது. எல்லா ஏரியா ஆஃப் கிரவுண்ட்லயும் யுவராஜ் அடிச்சிட்டு இருப்பாரு உட்காந்து. பிராடு அந்த நைட் மேரை மறந்துருக்கவே மாட்டான். அந்த அடி அடிச்சதுல தான் இப்போ வந்து பிராட் வந்து 600 விக்கெட் வந்து எடுத்து ரிட்டையர் ஆயிட்டான். ஸோ என்னை பொறுத்தவரை அந்த மேட்ச் சரியான மேட்ச். யுவராஜ் அடிக்காட்டி அந்த மேட்ச் தோத்துருப்பாங்க. நிறைய பேர் யுவராஜோட 6 6 மட்டும் தான் பாக்குறீங்க. 12 பால்ல 50 அடிப்பான் யுவராஜ். பட் இருந்தாலும் யுவராஜ் ஒருவேளை அடிக்காட்டி அந்த மேட்ச் தோத்துருப்பாங்க. க்ளோஸா வந்துட்டாங்க இங்கிலாந்து ஒரு வழியா. ஸோ யுவராஜ் அடிக்காட்டி அந்த மேட்ச் தோத்துருப்பாங்க. பட் இந்த மேட்ச் எவனாலே மறக்க முடியாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ். ஸோ நெக்ஸ்ட் போலாம். ரேங்க் 6th என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2007 ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா செமிஃபைனல்ஸ். இந்த மேட்சும் மறக்க முடியாது. இதுலயும் ஹைலைட் யாருன்னா யுவராஜ் தான். யுவராஜ், ராபின் உத்தப்பா எல்லாம் உட்காந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. யுவராஜ் வந்து 30 பால்ல 70 அடிப்பாரு. செம்ம அடி வந்து பொழந்துருவான். யுவராஜ் எல்லாம் வந்து கலட்டி கொடுத்துருவான். சரியான பேட்டிங்கு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங் அடிப்பாங்க. மேத்யூ ஹைடனும் கில்கிறிஸ்டும் செம்ம அடி அடிப்பாங்க. கில்கிறிஸ்ட் நல்லா ஸ்டார்ட் கொடுப்பாரு. மேத்யூ ஹைடன் 62 என்னமோ அடிப்பான். அதுல அந்த 2 விக்கெட்டை ஸ்ரீசாந்த் எடுப்பான். 2 விக்கெட்டை ஸ்ரீசாந்த் எடுப்பான். கில்கிறிஸ்டோடதும் மேத்யூ ஹைடனோடதும். அவனோட செலிப்ரேஷன் பயங்கரமா இருக்கும். மண்ணுல தட்டி, அதாவது ஆஸ்திரேலியன்ஸ் தான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸ்ரீசாந்த் வந்து முன்னாடி போய் பண்ணான். ஹைடன் கில்கிறிஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்க சீனா இருக்கும்டா. ச்சே, இந்த மாதிரி ஒரு பவுலர் இல்லாம போயிட்டாங்கடா நம்ம இந்த ஜெனரேஷன்ல. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு பயங்கரமான மேட்ச் தான். அந்த மேட்ச் யுவராஜ் அடிக்காட்டி கண்டிப்பா தோத்துருப்பாங்க இந்தியா. ஸோ என்னை பொறுத்தவரை இது ரேங்க் 6ல இருக்கு இந்த மேட்ச் வந்து. ரேங்க் 5th என்ன மேட்ச் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா 2016 மொஹாலில வச்சு இந்த மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்ல விராட் கோலி சேஸ் பண்றது பேய்த்தனமா இருக்கும். அதாவது ஆஸ்திரேலியா வந்து எவ்வளவு அடிப்பானுங்க, ஒரு 160 என்னமோ தான் அடிப்பானுங்க. வெறும் ஒரு 160 தான் அடிப்பானுங்க. அந்த மேட்ச் ஆனால் அப்படி போகாது. ஓப்பனர் சொதப்புவாங்க. தவானும் இவனும் ரோஹித்தும் சொதப்பிடுவாங்க. ரெய்னா சொதப்பான். யுவராஜ் ஏதோ நிற்பாரு. அதுக்கப்புறம் அவரும் அவுட் ஆயிடுவார். கோலி எங்கிருந்த மேட்சையோ சேஸ் பண்ணி கொண்டு வருவான். கிட்டத்தட்ட 18 பால்ஸ்ல 48 என்னமோ அடிக்கணும்னு இருக்கும். விராட் கோலி சிங்கிள் ஹேண்டடா அந்த மேட்சை வந்து கொண்டு வருவான் வின் பண்றதுக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பயங்கரமான ஒரு சேஸா இருக்கும். மொஹாலில நடந்ததை மறக்கவே மாட்டாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேசஸ் விராட் கோலி பண்ணது 2016 ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா. இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டா செமிஃபைனல் போலான்னு இருக்கும் வெஸ்ட் இண்டீஸோட. செமிஃபைனல் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். வெஸ்ட் இண்டீஸ் சூத்து அடிச்சு அனுப்பிட்டாங்க நம்மள. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட் மேட்ச் தான் 5th உள்ளது. நம்பர் 4th என்ன மேட்ச்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் 2007 பவுல் அவுட் நடந்துச்சுல. அதுதான் மேட்ச் டை ஆகும். ஃபர்ஸ்ட் பவுல் அவுட் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். இந்தியா விளையாண்ட ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் அந்த T20 வேர்ல்ட் கப்ல பவுல் அவுட்ல முடியும். வெறும் கம்மி ரன் தான், 130 என்னமோ அடிப்பாங்க. சப்பையா பாகிஸ்தான் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் அது. திணறி சோக்காகி டை ஆக்குவானுங்க மேட்சை. பவுல் அவுட் வரும். பவுல் அவுட்ல ராபின் உத்தப்பாலாம் விக்கெட் எடுப்பான். நான் ராபின் உத்தப்பா பவுலிங் போட்டு என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை. விக்கெட் எடுப்பான். ராபின் உத்தப்பா இன்டர்வியூல என்ன சொல்லுவான்னா, பாகிஸ்தான் ஏன் வந்து பவுல் அவுட்ல ஜெயிக்கல அப்படின்னா சிம்பிளானதான். பாகிஸ்தான் வந்து எல்லாரையும் ஃபாஸ்ட் பவுலரை போட விட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, டோனி வந்து என்ன பண்ணுவாருன்னா ஸ்டெம்புக்கு பின்னாடி நின்றுவாரு. பாகிஸ்தான் வந்து கீப்பர் வந்து எங்க நிற்பான்னா ஸ்டெம்புக்கு ரொம்ப தூரத்துல இருப்பான். டோனி என்ன பண்ணுவாரு, ஸ்டெம்புக்கு பின்னாடி இருப்பாரு. அதனால என்ன பண்ணுவான், பவுலர் வந்து டோனியை பார்த்து எரிஞ்சாலே ஸ்டெம்ப்ல போட்டுரும். புரியுதா? அதனால டோனி வந்து வேணும்னே ஸ்டெம்பு பின்னாடி உட்காந்துருப்பாரு. பவுலர் வந்து போட்டோன்னே நேரம் டோனியை பார்த்து போட்டாலே ஸ்டெம்ப்ல போட்டுரும். நம்ம இது 3 பேர் போடுவாங்க. ஷேவாக் போடுவாங்க, பிரண்டர் ஷேவாக், ஹர்பஜன் சிங், ராபின் உத்தப்பா போடுவாங்க. 3 பேர் போடுவாங்க. 3 பேருக்கும் ஸ்டெம்ப்ல போட்டுரும். அவங்க யாரெல்லாம் போடுவாங்க, உமர் குல் போடுவான், அஃப்ரிடி போடுவான், இன்னொருத்தன் யாரோ போடுவாங்க. 3மே மிஸ் ஆயிரும். ஸோ நம்ம வின் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கண்டிப்பா இது ஒரு பேங்கரான ஃபக்கிங் மேட்ச் தான் இது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரேங்க் 4ல கண்டிப்பா வந்தே ஆகணும். நெக்ஸ்ட் நம்பர் 3ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே 2007 இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல். இந்த 2007ல உள்ள முக்காவாசி மேட்ச் இதுல இருக்கும். ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன் இந்தியாவுக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 வேர்ல்ட் கப் அந்த சவுத் ஆப்பிரிக்கால நடந்தது. சவுத் ஆப்பிரிக்கால நடந்த அந்த 2007 T20 வேர்ல்ட் கப்பை மறக்கவே மாட்டேன்டா எப்பவுமே. அது ஒரு பெஸ்ட் வேர்ல்ட் கப். ஸோ இது வந்து ஃபைனல்ஸ். இது வந்து ஒரு ஃபைனல் மேட்ச்.
என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். கௌதம் கம்பீர் சிங்கிள் ஹேண்டடா அந்த மேட்ச் ஆடிட்டு இருப்பாரு உட்காந்து. 74 ரன் கௌதம் கம்பீர் உட்காந்து நாக் அவுட்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மால் கௌதம் கம்பீர் மியூ பண்ண ஆரம்பிச்சிருவாரு ஜாலைனை போட்டு பிளாசிட்டு இருந்தாரு பாகிஸ்தான் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா பத்தி சொல்லி ஆகணும். நம்ம யங் ரோஹித் சர்மா உட்காந்து அட்டிப்பான். அப்பதான் உட்காந்து பொலன்னு பொழந்துட்டு இருப்பான் உட்காந்து. கடைசி தான் வருவான் 30 ரன்னா என்னமோ அடிப்பான் வந்து கடைசி வந்து டோட்டல் ஒரு 157 வந்துடும். பாகிஸ்தான் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இர்ஃபான் பார்த்தாலும் ஆர்பி சிங்லாம் பேய் ஃபார்ம்ல இருப்பான், எல்லாருக்கும் தெரியும். வந்து விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எவன் வருவான், அந்த ஹர்பஜன் பாலை போட்டு எவனோ ஒருத்தன் அடிப்பான், எனக்கு யாருன்னு தெரியல, 3 6 என்னமோ ஒரே ஓவரில் அடிப்பான். அதுக்கப்புறம் மிஸ்பா நிற்க ஆரம்பிச்சிருவான். மிஸ்பா நிற்க ஆரம்பிச்சோன்னே பேனிக் வரும், என்ன இவன் மட்டும் நின்றுட்டு இருக்கான்னு. ஒரே ஒரு விக்கெட் தான் கையில் இருக்கும். லாஸ்ட் ஓவரில் ஐ திங்க் எவ்வளோ 10 ரன்ஸோ என்னமோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்தோடனே ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிப்பான் மிஸ்பா. எல்லாரும் ஜெயிக்க போறான்னு நினைப்பான். எங்க வேணாலும் அந்த பாலை அவன் தூக்கி அடிச்சிருக்கலாம். ஆனா முட்டா மிஸ்பா வந்து நேரா ஸ்ரீசாந்த் கையில போய் கொடுப்பான். உனது த்ரில்லர் விக்டரி. ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்படி முடியணுமோ அந்த மாதிரி முடிஞ்சிச்சு. இந்தியா ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப்பை அன்னைக்கு வின் பண்ணாங்க அண்டர் டோனிஸ் கேப்டன்சி. ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் மேட்சே வந்து நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரேங்க் 3ல வருது. ரேங்க் 2ல என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தானே சொல்கிறேன்? ஆமாம் கைஸ், ரேங்க் 2ல என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் 2016. இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் மேட்ச் என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்லடா டே. இப்படி கையில வந்த மேட்சை பங்களாதேஷ் விடுவாங்க. இந்தியா வந்து அடிச்சது ஒன்றும் பெரிய டோட்டல் ஒன்றும் இல்லை கைஸ். அந்த சீசன்ல அது வந்து 2016 வந்து இந்தியாவில் தான் நடக்கும். சின்னசுவாமி ஸ்டேடியம்ல தான் அந்த மேட்ச் நடந்துச்சு. வெறும் 146 என்னமோ தான் அடிச்சானுங்க. பங்களாதேஷ் செமையா விளாண்டானுங்க, சொல்லவே முடியாது. பங்களாதேஷ் ஃபீல்டிங் சூப்பராக இருந்து, பவுலிங் சூப்பராக இருந்து, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா விளையாண்டானுங்க. நினைச்சா இந்தியா வின் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த அவன் பேர் என்ன, முஷ்ஃபிகுர் ரஹீம்னு ஒருத்தன் இருக்கான். லாஸ்ட் ஓவர்ல 10 ரன்னோ என்னமோ தேவைன்னா இருக்கும். 2 4 அடிப்பான். 2 4 அடிச்சுட்டு அவன் நார்மலா அடிச்சு விட்டுருந்தா கூட வின் ஆயிருக்கலாம். ஆனா நம்மளால அது பண்ணல. ஓவர் எக்ஸைட்மெண்ட். 2 4 அடிச்சுன்னா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஏதோ வின் பண்ண மாதிரி. அப்பவே தெரிஞ்சுட்டு இது வந்து தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது. எத்தனை வாட்டி இவங்க இப்படி தோத்துருக்கானுங்க ஏர்லியா செலிப்ரேட் பண்ணி. நம்ம ஆள் உட்காந்து செலிப்ரேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தூக்கி அடிப்பான், கேட்சு. இன்னொருத்தன் வருவான், அவன் தூக்கி அடிப்பான், கேட்சு. கடைசி ஒரு பால்ல 2 ரன் எடுக்கணும்னு இருக்கும். அந்த 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 டைம் என்ன நடக்கும் தெரியும்? அந்த ஐகானிக் ஸ்டம்பிங். டோனி வந்து ரன் அவுட் ஆகாரு, ஓடி வந்து ரன் அவுட் ஆகாரு. நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ் அதுதான், சான்ஸே இல்லை. அந்த மேட்ச் வந்து அவ்வளோ த்ரில்லா இருக்கு. அதாவது பாகிஸ்தான்கிட்ட கூட தோத்துருக்கலாம், பங்களாதேஷ்ட எக்காரணத்தை கொண்டும் தோக்கவே கூடாது. இப்ப வார்ம் அப் மேட்ச் வர வருது, அதுல கூட அவங்களை தோக்க விட, அதுல கூட அவங்க ஜெயிக்க கூடாது. நம்மள எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பங்களாதேஷ்ட நம்ம தோக்கவே கூடாது, புரியுதா? எவன்ட்டையும் நம்ம தோக்க கூடாது, பங்களாதேஷ்ட முக்கியமா தோக்க கூடாது. ஓகே, அது ஒண்ணு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்பர் 1 எந்த மேட்ச் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெஸ்ட் நான் பார்த்ததுல இந்த மேட்ச் தான்ப்பா என்னை வந்து தூக்கி வாரி ஒரு த்ரில்லர், ஒரு UFC ஃபைட் மாதிரி, மெயின் ஈவெண்ட் மாதிரி உட்கார வச்சுச்சு அப்படின்னா 2022 இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். அந்த குரூப் ஸ்டேஜ் தான், நார்மல் குரூப் ஸ்டேஜ். ஒரு நியூட்ரல் கண்ட்ரி ஆஸ்திரேலியால நடந்துச்சு. ஆனா அது பார்க்க நம்ம ஏதோ ஹோம் டவுன் மாதிரி இருந்துச்சு. ஏதோ இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல பார்டர்ல நடக்கிற மேட்ச் மாதிரி இருந்து. ஃபுல்லா இந்தியன் ஃபேன்ஸும் பாகிஸ்தான் ஃபேன்ஸும் தான். எவ்வளோ 95,000 பீப்புள்ஸும் அந்த மாதிரி இருந்தாங்க. மெல்போர்ன் ஸ்டேடியத்துல, வேர்ல்டுலே பிக்கஸ்ட் ஸ்டேடியம், மோடி ஸ்டேடியத்துக்கு அடுத்து. ஆனா பெட்டரான ஸ்டேடியம் மெல்போர்ன் தான் நம்ம இதோட. ஸோ அவ்வளோ க்ரௌட் இருக்கு. வந்தானுங்க, பாகிஸ்தான் பேட்டிங் பிடிச்சானுங்க, இஃப்திகார்லாம் அடிச்சு ஒரு நல்ல டோட்டல் போட்டாங்க. எவ்வளோ 159 தான் அடிச்சானுங்க, சப்ப இது. ஆனா நம்ம ஆளுங்க எல்லாம் பேனிக் சோக்கானானுங்க உட்காந்து. ரோஹித், KL ராகுல், சூரியகுமார் எல்லாம் சோக்கு. ஷஹீன் ஷா அஃப்ரிடியை ஃபேஸ் பண்ண அவ்வளோ பயப்படுறானுங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஹாரிஸ் ராவ் சூப்பரா பவுலிங் போடுறான். அப்ப நின்னானுங்க. நான் அந்த மேட்ச் வந்து பாதியிலே ஆஃப் பண்ணிட்டேன். இவனுக்கு மறுபடியும், ஏன்னா அப்பதான் வந்து 2021 வந்து பாகிஸ்தான் நம்மள ஒரு வின் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் T20 வேர்ல்ட் கப்ல தோக்கடிப்பாங்க. 152 நாட் அவுட் பார்த்திருப்பீங்க. ரிஸ்வான், பாபர் அசாம் நின்று நம்மள வின் எடுப்பாங்க. நான் அதே மாதிரி எதுவும் நடந்துருமோன்னு நினைச்சிட்டேன். அவ்வளவுதான் போல, இனிமேல் பாகிஸ்தான் நம்மள ஈஸியா எல்லாத்துலயும் அடிச்சிடாங்க. TIV ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறேன், பார்த்தா நின்றுட்டு இருக்கானுங்க ஹர்திக் பாண்டியாவும் விராட் கோலியும். அப்படின்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா வந்து ஸ்டார்டிங்ல 6 அடிச்சான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்னமோ தெரியல, அவன் பேனிக் ஆயிட்டான்னு என்ன தெரியல, பேட்லேயே படல பாண்டியாக்கு. பட் நல்லா விளையாண்டான், கடைசி வரை விளையாண்டான். கடைசி ஓவரில் தான் அவன் அவுட் ஆவான். பாண்டியா எப்பவுமே நாக் அவுட் ஸ்டேஜ்னாலே நல்லா விளையாடுவான். ஏன்னா அவன்கிட்ட அந்த ஆட்டிடியூட் இருக்கு, இந்த கொழுப்பு இருக்கு, சூத்து கொழுப்பு இருக்கிறதுனால சூப்பரா விளையாடுவான் பாண்டியா. அதுக்கப்புறம் விராட் கோலி. இந்த மேட்சை நான் கண்ணுல கூட நினைக்கல. நான் இதுவரை ஒண்ணு தான் என் கண்ணால நான் பார்க்கல. விராட் கோலி வந்து பிச்சில இருந்து நான் இதுவரை தோத்து ஒரு மேட்ச் கூட பார்த்தது இல்லை. ஒன்னு மேட்ச் தோக்குறதா இருந்தா விராட் கோலி அவுட் ஆயிருப்பான். அப்படிதான் நான் ஒரு மேட்ச் தோத்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்
கிரிக்கெட் ஹிஸ்டரியிலே வந்து விராட் கோலி பிச்சில் நின்று ஒரு மேட்ச் தோக்க போறாங்க, இது எவ்வளோ அசிங்கமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நான் உட்காந்துருந்தேன். நான் உண்மையில விட்டுட்டேன், சுத்தமாக கான்ஃபிடென்டே இல்லை. 8 பாலுக்கு எவ்வளோ அடிக்கணும், 28 ரன் அடிக்கணும்னு இருக்கும். 8 பாலுக்கு விராட் கோலி இந்த 2 6 அடிப்பான் ஹாரிஸ் ராப் ஓவரில். இந்த மேட்ச் ஸ்கிரிப்டட் இல்லை. அதுக்கடுத்து ஓவர் ஆரம்பிக்கும், ஹர்திக் பாண்டியா அவுட் ஆவான், தினேஷ் கார்த்திக் வந்து சிங்கிள் எடுப்பான், விராட் கோலி தூக்கி அடிப்பான், 6 போகும், நோ பால் கொடுப்பாங்க. நோ பால்ல விராட் கோலி அவுட் ஆவான். அந்த நோ பாலுக்கு 3 ரன் ஓடுவாங்க. அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் ஸ்ட்ரைக் வரும், தினேஷ் கார்த்திக் அவுட் ஆவான். அதுக்கப்புறம் அஸ்வின் வருவான், 1 பால்ல 2 ரன் எடுக்கணும்னு இருக்கும், வைடு போடுவான். வைடு போடுவான். கடைசி 1 பாலுக்கு 1 ரன் எடுக்கணும்னு இருக்கும், அஸ்வின் அடிச்சு வின் பண்ணிடுவான். பட் கோலி ஸ்டீல் த டே. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ் ஐ எவர் வாட்ச். ஒரு UFC டைட்டில் ஃபைட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அந்த மேட்ச் இருந்துச்சு. அவ்வளோ பேனிக்காக இருந்தது. நான் பார்த்ததுலேயே வந்து ரொம்ப த்ரில்லாக இருந்ததுல ஒரு மேட்ச் என்னன்னா 2019 வேர்ல்ட் கப் தான், கிரிக்கெட் மேட்ச்ல 2019 அந்த இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து அந்த ஃபைனல், சூப்பர் ஓவர் ஃபைனல். அதுதான் நான் பார்த்ததுல வந்து ரொம்ப என்ன வந்து இது பண்ணிடுச்சு, பேனிக்காக வச்சிருச்சு அந்த மேட்ச் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் இந்த மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு. இது ஒன்று, அந்த பங்களாதேஷ் மேட்ச் ஒன்று, பங்களாதேஷ் இந்தியா வந்து டோனி ரன் அவுட் பண்ணுவார். அது ஸோ என்ன பொறுத்தவரை இதுதான் நம்பர் 1 கைஸ். உங்களுக்கு வந்து வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணுவோம் இந்த லிஸ்ட்ல, இது வந்து ஃப்ரண்ட்ல வரணும், இதுதான் ரேங்க் 1, இதுதான் ரேங்க் 2 அப்படின்னா கீழே கமெண்ட்ல போடுங்க, இதை இந்த மேட்ச் கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னா. ஓகே கைஸ், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நான் டெய்லி இந்த மாதிரி வீடியோ போடுவேன். ஓகே கைஸ், see you in the video and remember it, always be on top. Cheers.